ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். தீபாவளி பலகாரத்தை இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாரு. பசங்க 2 பேரும் இட்லி கேட்டாங்க. அவங்களுக்கு இட்லியும் கார சட்னியும் கொடுத்துருந்தேன். நான் எங்களுக்கும் அதையே எடுத்து வச்சிட்டேன். இட்லியும் கார சட்னியும் மதியம் சாப்பிட்றலாம். நைட்டுக்கு ஏதாவது சூடாக பிரிஞ்சி அந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு லீவ் விட்டாச்சு. அதனால் இன்றைக்கி முறுக்கும் அதிரசத்துக்கும் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் காலையிலேருந்து அந்த வேலைகளை ஆரம்பித்தேன். இனி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். முறுக்குக்கு 1 கிலோ அரிசியும் அதிரசத்துக்கு 1 கிலோ அரிசியும் எடுத்திருக்கேன். 5 அழாக்கு அளந்து தனித்தனியாக வச்சுட்டேன். அதிரசத்துக்கு மட்டும் அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். முறுக்குக்கு ஊற வைக்க வேணாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி நல்லா நிழல்லையே ஃபேன் போட்டு துணியில் உலர்த்திடுறேன். ஈவினிங் வரைக்கும் நல்லா முறுன்னு காஞ்சிச்சுன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அதிரசமாகவும் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதையும் 2த்தையும் ஒன்றா ஈவினிங் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங்கே பாகெல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா நாளைக்கு அதிரசம் முறுக்கு எல்லாம் செய்யலான்ட்ருக்கேன்.